13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? 13 பேரை நாய சொல்ற மாதிரி சுட்டு கொன்னுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல வந்துட்டு அன்னைக்கு நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றப்ப நீங்க அவருக்கு பின்னாடி தான் நீங்க நின்றுட்டு இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணது தப்பு, அவருடைய அமைச்சரவையில நான் இருக்கிறதுக்கு கேவலப்படுறேன், அசிங்கப்படுறேன், துயரப்படுறேன், அதனால என் பதவியை நான் ராஜினாமா பண்றேன், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு வீரன் நான் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா நீங்க அன்னைக்கு பதவி சுகத்துக்காகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வேணுன்றதுக்காகவும் அமைச்சர் பதவி வேணுன்றதுக்காகவும் அவர் பின்னாடி நீங்க நாய் மாதிரி நீங்க தொங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு நீங்க அதை குறை சொல்றீங்க. அப்ப அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தமரா இருந்தாரு, இன்னைக்கு உங்களுக்கு கெட்டவரா தெரியுறாரா? 13 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டு கொன்னுட்டாரு. ஓகே, ஒரு அமைச்சராவது போனாங்களான்னு கேக்குறீங்களே, அதை ஃபர்ஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு உங்களை பார்த்து நீங்க கேட்டுக்கோங்க. அன்னைக்கு நீங்க அந்த அமைச்சரவையில நீங்களும் தானே ஒருத்தர் இருந்தீங்க. இருக்கும் இடம் தக்க வச்சுக்கிறதுக்காக கட்சி விட்டு கட்சி மாறி இருக்கீங்க. யாருக்கு விசுவாசமாவும் இல்லாம, மக்களுக்கு விசுவாசமா இல்லாம 2 பேருமே கூட்டு கலவாணிகளா இருக்காங்க. ஒருத்தர் 13 பேர் கொண்டு இருக்காரு, இன்னொருத்தர் 41 பேர் உயிர் போனதுக்கு முக்கிய காரணமா இருக்காரு. நீங்க அவங்களுக்கு நீங்க இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. என்ன அரசியல், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்கீங்க? நீங்க